நம்ம யோசிப்போம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு குழந்தை பாக்கியம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு திருமண காரியத்தை நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நல்ல வேலையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் நடந்து வர பாதையை கண்டா எப்படி இருக்கு? அதற்கும் என்னுடைய வாக்குத்தத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். சங்கீதம் 105:19 படி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் அவரை என்ன பண்ணிச்சா? அந்த வசனம் புடமிட்டதா. ஆபிரகாமுக்கும் சரி, மோசேக்கும் சரி, யோசேப்புக்கும் சரி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, இப்ப மோசே சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, கானானுக்கு உன்னை கொண்டு போவேன்னு. மோசேக்கு சொன்னாரா? வழியில எரிகோ இருக்குன்னு சொன்னாரா? எல்லாம் கூட பேசுங்க பார்க்கலாம். வழியில எரிகோ இருக்குன்னு சொன்னாரா? நீ கானான் தேசத்துக்கு போப்பான்னு சொன்னாரு. ஓகே. வழியில நீ எரிகோவை பாப்பப்பான்னு சொன்னாரா? செங்கடலை பாப்பப்பான்னு சொன்னாரா? இல்ல. பார்வான் பின்னாடி துரத்திட்டு வருவாருன்னு சொன்னாரா? இல்ல. அப்ப பார்வன் உங்களை அடிமைப்படுத்துவான்னு சொன்னாரா? இல்ல. நீ வந்து விடுதலைக்காக போகும் பொழுதே உன்னை இன்னும் உன்னுடைய வேலை பலுவை அதிகமாக்குவேன்னு சொன்னாரா? இல்ல. ஆனா என்ன சொன்னார்? வாக்கு கொடுத்தாரு, உன்னை கானானுக்கு கொண்டு போவேன். எங்க கொண்டு போவேன்? கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த வழியில நடக்கிற காரியங்களை நமக்கு என்ன பண்ணல? சொல்லல. ஈவன் மரியாதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நீ பரிசுத்த ஆவினால என்ன பண்ணுவ? கருவுற்று ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு இடையில அவர்கள் தாண்டி வந்த காரியங்கள் அநேகமா இருக்கும். ஒரு கன்னி ஸ்திரீ கர்ப்பவதியானா எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்துல இன்னும் மோசமா இருந்திருக்கும். கல்லெறிந்தே கொன்று விடுவார்களா யூதர்கள். அப்படி இதெல்லாம் கடந்து போகணும்னு சொன்னாரா? நீ ஒரு அவமானத்தை கடந்து போவம்மா, உன்னை ஊர்ல சேர்க்க மாட்டாங்க, வீட்டுல உன்னை ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கும், நீ பரிசுத்தமானவள் தான், ஆனா அது ஊர் நம்பாத, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஆனா வாக்கு தத்தம் மட்டும் எப்படி இருக்கு? கேட்கும் பொழுது, உன்னை கானானுக்கு கொண்டு போவேன், செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவேன், உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளைய உனக்கு நான் கொடுப்பேன். இப்படிலாம் சொல்லுகிற தேவன் ஆபிரகாம கூட சொன்னார், நான் உன்னை கானானுக்கு கொண்டு போவேன். ஆனா வழியில வனாந்திரத்தை பார்க்கிறாரு, சண்டைகளை பார்க்கிறாரு, ராஜாக்களை பார்க்கிறாரு, கொள்ளையிடுதலை பார்க்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காரியமா தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறாரு. அதே போல யோசேப்புக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. 17 வயசுல அவர் சொப்பனம் காண்கிறாராங்க. 17 வயசுல காண்கிறது ஒரு வருஷமும் எப்படி கடந்து போகிறதுனா பாடுலதாய் கடந்து போகிறது. அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்கும்பொழுது அவர் யோசித்திருப்பாரா, ஆண்டவரே வாக்குத்தத்தை என்னமோ கொடுத்தீங்க, ஆனா இது எங்கேயோ இருக்கே, என்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு பார்த்தா என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறீங்களே. கடைசியில ஆண்டவர் புடமிட்ட பின்பு பொன்னாக விளங்கும் ஒரு நாள் நம்ம. ஹல்லேலூயா.